சிறுதானியத்தில் ஒன்று சோளம்ப்பா. சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. சோளத்தில் வந்து ஃபைபர் இருக்குப்பா, மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. சோளத்தில் அயன் இருக்குப்பா, அப்புறம் வந்து புரோட்டீன் இருக்கு, மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். சோளம் வாங்கியிருக்கேன். இந்த சோளத்தை வந்து நம்ம மிஷினில் கொடுத்தும் திரிச்சுக்கலாம். இல்லட்டா நம்ம வந்து சோள மாவும் கடையில் கிடைக்கிது. எல்லா கடையிலையும் பலசர கடையில் கிடைக்கிது. எல்லா பலசர கடையிலையுமே கிடைக்கிதுப்பா சோள மாவு. அதனால நீங்கள் நம்ம அம்மா வந்து பலசர கடையில் தான் வாங்கியிருக்கேன். இந்த சோள மாவை நம்ம ஒரு கப்பு எடுத்துக்கிடுவோம். அம்மா வந்துப்பா சோள மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு. இதை வந்து பவுலில் போட்டுக்கிடுவோம். இது வந்து 1 கப்பு சோள மாவு, 1/4 கப்பு நம்ம வந்து கோதுமை மாவு போட்டுக்கிடுவோம். 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாப்பா, ஒரு பச்சை மிளகாவை நம்ம பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கிடுவோம்ப்பா. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம். டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து பாலக்கீரை கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு பிடி. இதை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு பிடி கொத்தமல்லி இலை எடுத்துக்கிடுவோம். மல்லி இலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு ரொம்ப நல்லது. இந்த மல்லி இலைப்பா நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பை பூரா கரைக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம மல்லி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது. இலையே ஜாஸ்தி சேர்த்துக்கிடுவோம். மெல்லிசா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறணும். இப்போ 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடுவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து அம்மா வந்து வீட்டில் போட்ட தயிர். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம் லைட்டாக. தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அம்மா வந்து நல்லா ஒரு பிட்டு தண்ணி விடாமல் பிசைஞ்சாச்சு. உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ அம்மா வந்துப்பா சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ சப்பாத்தி பதத்துக்கு அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் விட்டுக்குருவோம். அப்புறம் பிசைஞ்சுக்கிடுவோம். வந்துப்பா ஒரு 6 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விடும் போது நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ரெஸ்ட்டில் வச்சுக்கணும். எப்போ 5 நிமிஷம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அம்மா வந்து ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துருக்குறேன்ப்பா. உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. அம்மா இந்த இது இருக்கிறனால இதை வச்சு இப்போ ரொட்டி தட்ட போகிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். இதில் தடை விட்டுக்குருவோம். அப்போ தான் நம்மளுக்கு தோசைக்கல்லில் போட மேலே ஒட்டாமல் வரும். தடை விட்டாச்சு. இப்போ நல்லா இதை தட்டி விட்டுக்குருவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. லைட்டாக தட்டினாவே அதாவே உங்களுக்கு ரவுண்டு கிடைக்கிது. வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு தட்டி விட்டுக்கலாம். இப்போ தட்டியாச்சுப்பா. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ அம்மா வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் துணியை வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுக்குறோம். இப்போ நம்ம தக்கி வச்சுருந்ததை அப்படியே தட்டிடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்பப்பா இதை அப்படியே எடுத்துருவோம். இப்போ லைட்டாக நம்ம தண்ணியில் துணியை முக்கிக்கிடுவோம். இதை வந்து அப்படியே மேலே வந்து ஈரத்துணியை வச்சு அப்படியே லைட்டாக ஒட்டி விடுவோம். மேலே நல்லா கொஞ்சம் வெந்துருச்சுப்பா. இப்போ இதை பிரட்டி போட்டுக்குருவோம். இப்போ பிரட்டி போட்ட பக்கமும்
ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனு நம்ம லைட்டாக நெய் தடவிக்கிறோம், இல்லாட்டா எண்ணெய் தடவிக்கிறோம். பரட்டி போட்ட பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பாலக்கீரை சோள ரொட்டி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குப்பா. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெயிட் போடாது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. அம்மா வீட்டில் போட்ட தயிர் வச்சுருக்கேன், இது தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.